Maybelline வந்து 500 அந்த ஃபவுண்டேஷன் ஆஃபர் போக எனக்கு 500 வருது. ஆக்சுவலி 899 799 ஏதோ ஒன்று. பட் ஆனால் நல்ல ஆஃபர், பெஸ்ட் ஃபவுண்டேஷன் தான் சொல்லுவேன். ஏன்னா லாங் ஸ்டேவும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அண்ட் ரெகுலர் வேர்க்கும் நல்லாவே இருக்குது. காம்பேக்டில் என்ன கேட்டால் நான் மேக் தான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன்னா இது வந்து டெய்லி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் டெய்லி யூஸ் பண்ணாலுமே வந்து எனக்கு கிட்டத்தட்ட 1 year வருது. மஸ்காரா ஆப்வியஸ்லி வந்து இப்போ நாங்களுமே வந்து ரீயூஸ் ரொம்ப நாள் வச்சுக்க கூடாது. ஒரு 3 months ஆயிடுச்சு 4 months ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து அதை மாற்றணும். வந்து எப்பயாவது ஒத்துக்கிட்டீங்களே ஸ்கின்னுக்கு முக்கியம், நம்ம செலவு பண்ணலான்ட்டு. ஸோ கண்டிப்பாக ஓரளவுக்கு செலவு பண்ணுங்க. பிகாஸ் நம்ம எல்லாமே நம்ம ஸ்கின்க்கு போட போகிறோம். லைனரில் கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் இட்ஸ் ஒர்த் ஃபார் இட்னா அது என்னவா இருக்கும்? ஒர்த் ஃபார் இட் அப்படின்னா எங்களோட ஜெல் லைனர். ஸோ இதர் கேரட் அண்ட் பீட்ரூட் அண்ட் ஆரஞ்ச் ஜூஸ், இது எல்லாமே உங்களுக்கு கலர் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி காமிக்கும். ஒரு 6 months இது ரெகுலராக குடிச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கலர் நல்லா ஒரு டோன்லேருந்து 2 டோன் ஆச்சு கண்டிப்பாக மாறும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில். ராஜேந்திராஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. இந்த ஷேட் ரொம்பவே நல்லா இருக்கும். இது வந்து நிறைய ஹீரோயின்ஸ் யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன். அவங்க கிட்ட இருந்து வாங்கின ஷேட் தான் இது. ஒரு மாதிரி டார்க் பிங்க், ரொம்ப நல்லா இருக்கும். எந்த ஹீரோயின் மேம் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஷேட்ஸ்லாம்? இந்த ஷேட் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து அஃபோர்டபுளாக வாங்கி டெய்லி நம்ம யூஸ் பண்ணலாம். சிம்பிள் மேக்கப் லுக்கில் நம்ம அழகாக தெரியலாம், க்ரூம்டா அப்படின்னா அது என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது வந்து என்னோட லைனர். நான் ரெகுலராக டெய்லி வந்து போடுறதுன்னு பார்த்தா இந்த ஒரு லைனர் தான். இதுவுமே அஃபோர்டபுள் தான், 500, பட் ஒர்த் ஃபார் இட். உண்மையாலே இது 500 இப்போ வரைக்கும் நான் எவ்ரி டைம் செக் பண்ணுவேன். அந்த அளவுக்கு நான் பயங்கர லாங் ஸ்டே இருக்கும். நல்லா திக் ஜெட் பிளாக்லேயும் இருக்கும். ஹை அண்ட் ஆர்டிஸ்ட்னாலும் சரி, அஃபோர்டபுள் எல்லா ஆர்டிஸ்ட்கிட்டையும் மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்கிற ஒரு காமன் ப்ராடக்ட் அப்படின்னா இது. அண்ட் இது என்ன பண்ணும் அப்படின்னா, சம்டைம் நம்ம ரொம்ப டீஹைட்ரேட் ஆனோம், லிப்ஸ்லாம் ரொம்ப கிராக்கியாக இருக்குன்னா இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஒரு ஐடி ப்ரொஃபஷனலும் சரி, சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறோம், அவங்க அவ்வளோ மேக்கப் தேவையில்லை. அவங்க நேச்சுரலாக ஒரு சின்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணி ஒரு லிப்ஸ்டிக் போட்டாலே போதும். ஸோ அவங்க ஒர்க் ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற மாதிரி மேக்கப் பண்ணலாம். மேக்ஸிமம் நான் வித்தவுட் மேக்கப்பில் தான் இருப்பேன். ஏன்னா ஸ்கின் வந்து எல்லாருக்குமே நேச்சுரலாக நல்லா தான் இருக்கும். அதை நம்ம ப்ரீத் பண்ண விடணும். அண்ட் மோர் ஓவர் அதை சீல் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. நான் நிறைய பேருக்கு சொல்கிறது தான், ரொம்ப ஆஃபன் மேக்கப் பண்ணாதீங்க. நான் லிப்ஸ்டிக்னாலும் நல்ல பிராண்ட் தான் போட சொல்லுவேன். ஏன்னா லிப்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா லிப்போட நேச்சுரல் பிங்க்குமே சேஞ்ச் ஆகும். நீங்கள் பீட்ரூட் சின்ன கட் பண்ணிவிட்டு ஸ்வாப் பண்ணிட்டு போனீங்கன்னா அதுவே ரெட் கலரில் தான் தெரியும். ஸோ மேக்ஸிமம் நான் எல்லாருக்குமே, ஈவன் என்னோட கிளைண்ட்ஸ்னாலும் சரி, எல்லாருக்குமே சொல்கிறது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறது, ஸ்டாலுக்கு போங்க, நேரில் போயிட்டு ட்ரை பண்ணுங்கள். என்னோட ஸ்கின் டோனுக்கு எது நேச்சுரலாக நல்லா இருக்குது நீங்கள் போடும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஸோ நேரில் போயிட்டு ட்ரை பண்ணிட்டு வாங்குங்க. அட்லீஸ்ட் உங்களோட அமௌண்ட்டாவது கொஞ்சம் சேவ் ஆகும். இந்த லிப்ஸ்டிக், காஜல்ஸ்லாம் தாண்டி காம்பேக்ட் அண்ட் வந்து ஃபவுண்டேஷன்ஸுமே இப்போ ரெகுலராக யூஸ் பண்ணுறாங்கல்ல மேம், அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்க்கு 100-500 என்ன மேம் வந்து பெஸ்ட்டாக இருக்கும்? Maybelline வந்து 500 அந்த ஃபவுண்டேஷன் ஆஃபர் போக எனக்கு 500 வருது. ஆக்சுவலி 899 799 ஏதோ ஒன்று. பட் ஆனால் நல்ல ஆஃபர், பெஸ்ட் ஃபவுண்டேஷன் தான் சொல்லுவேன். ஏன்னா லாங் ஸ்டேவும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அண்ட் ரெகுலர் வேர்க்கும் நல்லாவே இருக்குது. ஸோ பர்பிள் கேப்பில் வரும் சூப்பர் ஸ்டே. நார்மல் ஃபவுண்டேஷன் இல்லை, மெப்லைன்லேயே நிறைய வெரைட்டிஸ் வருது. அது இல்லாமல் அந்த சூப்பர் ஸ்டே வாங்க, அது உண்மையாலே நல்லாவே ஸ்டே இருக்கு. ஓகே மேம், ஃபவுண்டேஷன் ஓகே. காம்பேக்டில் என்ன மேம் பெஸ்ட்டாக இருக்கும்? காம்பேக்டில் என்ன கேட்டால் நான் மேக் தான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன்னா இது வந்து டெய்லி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் டெய்லி யூஸ் பண்ணாலுமே வந்து எனக்கு கிட்டத்தட்ட 1 year வருது. ஸோ அந்த அளவுக்கு இது வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்குது. ஒரு 3000 அந்த மாதிரி கொடுத்தாலுமே என்னால் டெய்லியும் யூஸ் பண்ண முடியும். ஓகே, இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. இதில் வர பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இல்லை தான், ஆனால் ஒரு வருஷத்துக்கு கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். ஓகே, உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் Maybelline ட்ரை பண்ணலாம். இப்போ கண்ணுக்கு வந்து ஐலைனர், காஜல்லாம் சொன்னீங்க மேம். நிறைய பேர் மஸ்காராஸுமே வந்து டெய்லி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினா என்னவா இருக்கும்? அண்ட் மஸ்காரா ஆப்வியஸ்லி வந்து இப்போ நாங்களுமே வந்து ரீயூஸ் ரொம்ப நாள் வச்சுக்க கூடாது. ஒரு 3 months ஆயிடுச்சு 4 months ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து அதை மாற்றணும். ஏன்னா வந்து அது டெய்லி நம்ம ஒரிஜினல் லேஷஸோட போட போகிறோம். ஸோ அது இன்ஃபெக்ஷனோ பாக்டீரியா அது எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ எவ்ரி டைம் 4 to 5 monthsல வந்து மஸ்காராவை மாற்றிடுங்க. அதனாலேயே நானுமே வந்து ரொம்ப ஹை எண்ட் போக மாட்டேன். ஏன்னா எனிவேஸ் ஒரு 4 months தூக்கி போட போகிறோமே, எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், காஸ்ட்லியாக வாங்கலாம். ஸோ வந்து Maybelline வாங்கலாம் அண்ட் L'Oreal ரெண்டுமே வந்து மஸ்காரா ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஒரு வாட்டி ஒன்று வாங்கிட்டு கடகடன்னு யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அஃபோர்டபுளாக ட்ரை பண்ணுங்க. யா மேம், இப்போ அஃபோர்டபுள்லாம் ஓகே மேம். காஸ்ட்லியாக இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த் ஃபார் இட். இவ்வளோ காஸ்ட்டுக்கு அது ஒர்த். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கின்னை வந்து எப்பயாவது ஒத்துக்கிட்டீங்களே ஸ்கின்னுக்கு முக்கியம், நம்ம செலவு பண்ணலாம்
பண்ணலான்ட்டு. ஸோ கண்டிப்பா ஓரளவுக்கு செலவு பண்ணுங்க. பிகாஸ் நம்ம எல்லாமே நம்ம ஸ்கின்க்கு போட போறோம். ஸோ அதுவுமே ரொம்ப கேர்ஃபுல்லா பத்திரமா வச்சுக்கணும். இல்லைன்னா போடாதீங்க. நல்ல ப்ராடக்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ணுங்க தான் நான் சொல்லுவேன். யா மேம். அப்படி வந்து டெய்லி யூசேஜஸ்க்கு இந்த காஸ்ட்லி தான் பட் இட்ஸ் வர்த் ஃபார் இட் அப்படின்னா வந்து அது என்னென்ன ப்ராடக்ட்ஸ் மேம்? காஜல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். காஜல் வந்து நான் வந்து எல்லா காஜலுமே ட்ரை பண்ணிருக்கேன். நான் எங்க ஸ்டால் எந்த மேக்கப் இதுக்கு போனாலுமே நான் காஜல் தான் ட்ரை பண்ணுவேன். ஏன் அப்படின்னா காஜல் எனக்கு எவ்ரி டைம் பிரைடுக்கும் சரி நான் போடும்போது கண்ணு எரியுது, எனக்கு உறுத்துது, இப்படி ஏதாச்சும் பண்ணாங்கன்னா ஃபுல்லாகவே பிளாக் ஆகிடும். ஸோ ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கணும் அண்ட் ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த ப்ராடக்ட்ஸ் இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்மளை எதுவும் இரிட்டேட் பண்ணக்கூடாது. பிகாஸ் வி ஆர் டூயிங் இன் த வாட்டர் லைன். ஸோ உள்ளே போகிறதால உங்களுக்கு ஏரியா நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால நான் ட்ரை பண்ணி ஐ வாஸ் ஹாப்பி. அப்படின்னா நான் துபாயில் போகும்போது லேண்ட்கம் ப்ராடக்ட் அவங்ககிட்டயுமே நான் சொல்லிட்டு இருந்தேன், எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன், போர் அடிச்சிச்சு மேம், இதை ட்ரை பண்ணுங்க, இது எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ். ஸோ நீங்கள் போடும்போது உங்களுக்கு இரிட்டேஷன் இருக்காது, ட்ரை எதுவுமே இருக்காது. இதுதான் எல்லாரும் சொல்கிற மாதிரி இருக்கு, எதுக்கும் போடுங்கன்னு ட்ரை பண்ணிட்டு போயிட்டேன். பட் உண்மையெல்லாம் எனக்கு ஃபுல்லாக எரியவே இல்லை. ஸோ இது 2500 அந்த மாதிரி இருக்கும், 2000 நினைக்கிறேன். லேண்ட்கமோட காஜல் யாருக்கெல்லாம் என்ன மாதிரி ரொம்ப சென்சிட்டிவ் ஐஸ் இருக்கோ அவங்க ட்ரை பண்ணலாம். இல்லை மேம் எனக்கு அஃபோர்டபிள், எனக்கு நல்ல ஐஸ் தான், எனக்கு எல்லா காஜலும் ஒத்துக்கும் அப்படின்னா மேக் ட்ரை பண்ணலாம். இதோட ஸ்டே எவ்வளோ நேரம் மேம் இருக்கும்? நல்லா ஸ்டே இருக்கு. ஓகே, நல்லா ஸ்டே இருக்கு. மெயின் திங் இரிட்டேட் ஆகல. ஓகே. ஆனா இதோட பிரைஸ் வந்து 2500. இல்ல ஓரளவுக்கு ஓகே மேம் அப்படின்னா நீங்க மேக்கே ட்ரை பண்ணலாம். அதுவுமே நல்லா இருக்கு. இன்னுமே ஜெட் பிளாக்கா வேணும்னா பவுடர்ஸ் நீங்க டச் பண்ணலாம். ஓகே மேம். அடுத்த லைனர் மேம். லைனர்ல கொஞ்சம் காஸ்ட்லி தான் பட் இட்ஸ் வர்த் ஃபார் இட்னா அது என்னவா இருக்கும்? வர்த் ஃபார் இட் அப்படின்னா எங்களோட ஜெல் லைனர் ஃபேவரட் லைனர். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா நான் இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதோட ஆல்டர்னேட்டிவ் நான் தேடவும் விரும்பல. இது ஜெல் லைனர் இங்லாட்ல AMC 77 ஜெட் பிளாக். இது ஸோ ஈஸியாக ட்ரா பண்ணலாம். பிரைட் எந்த விங் கேட்டாலுமே ஏதாவது வந்து ஈஸியாக ட்ரா பண்ணலாம். அண்ட் டபுள் லைனர் கொடுக்கும்போது இன்னுமே வந்து ஜெட் பிளாக்காக தெரியும். ஓகே மேம். இதோட ப்ரைஸ் மேம்? ஐ திங்க் இது ஓகே தான் நினைக்கிறேன். 1500 or 2000 அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதானா? ஆனால் உண்மையாலே இந்த பாட் ஒன்று வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8-9 months நான் ரெகுலராக போடும்போதே எனக்கு வருது. இது ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் இந்த ப்ராடக்ட்ஸ். எங்களுக்கு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். நான் பண்ணிட்டேன்னா கிட்டத்தட்ட 1 year நான் ஃப்ரீயாக இருப்பேன். ஆனால் கொஞ்சம் என்ன ஆகும்னா ட்ரை ஆகும். அது மட்டும் கொஞ்சம் எவ்ரி டைம் இதுலேருந்து யூஸ் பண்ணாதீங்க. நாங்கள் ஸ்பேச்சுலாலேருந்து கொஞ்சம் எடுத்துட்டு இது வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்லன்ட்டு இதை நான் உடனே லாக் பண்ணி வச்சிருவோம். இப்படி பண்ணும்போது லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு அப்படியே யூஸ் பண்ணலாம். டியூரா லைனை மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஓகே மேம். இதெல்லாம் டெய்லி யூசேஜஸ்க்குமே வந்து நம்மளுக்கு வந்து வர்த் ஃபார் இட். ஆமாம், கண்ணெல்லாம் நான் சூப்பராக இருக்குது, நான் விங்லாம் போட்டு எல்லாம் அட்ராக்ட் பண்ண போகிறேன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா இந்த ஸ்கெட்ச் லைனர் குயிக்காக என்ன மாதிரி டைம் இல்லை, டக்குன்னு 2 minutes ரெடி ஆகணும்னா ஸ்கெட்ச் லைனர் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரம் ஃபேஸஸ் கேனடா. ஓகே மேம். அடுத்த ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனால் வந்து இது யூஸ் பண்ணுங்கன்னா அது என்னவா இருக்கும்? காம்பேக்ட். கொஞ்சம் காஸ்ட்லி தான், மஸ்ட் ஹேவ் அப்படின்னா ஈவன் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்னாலும் பட்ஜெட் பார்க்குறவங்கனாலுமே கண்டிப்பாக காம்பேக்ட் வாங்குவேன். ஏன்னா ஏதாவது ஃபவுண்டேஷன் மிஸ்டேக் பண்ணியிருந்தோன்னா கூட இந்த காம்பேக்ட் போடும்போது உங்களுக்கு ஈவன் ஆகிடும். ஸோ அந்த மிஸ்டேக் மறையும். ஏன்னா இது ஃபவுண்டேஷன் மிக்ஸ்டு தான். இந்த காம்பேக்டே பார்த்தீங்கன்னா லிட்டில் ஃபவுண்டேஷன் மிக்ஸ்டு தான். இது போடும்போது உங்களுக்கு அந்த கரெக்ஷன் மாதிரி இருக்கும். அண்ட் செல்ஃப் யூஸ்க்கு குயிக்காக பிரைட்டாக இருக்கணும். ஒரு 3-4 hours நம்ம நல்லா கொஞ்சம் வந்து டல்லாகவே தெரியக்கூடாது, நல்லா பிரைட்டாக தெரியணும்னா இந்த காம்பேக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே மேம். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் தான் என்ன? ப்ரைஸ் ரேஞ்ச் 3500 to 4000 இருக்கும். ஓகே. அண்ட் ஒன்று வாங்கி நான் டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளோதான் காலியாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1 year ஆச்சு வரும். ஓகே. அப்போ இதோட ஸ்டே எக்ஸ்பைரி லைக் அது எவ்வளோ நாள் மேம் இருக்கும்? கண்டிப்பாக எல்லா மேக்கப் ப்ராடக்ட்ஸுமே 2 years. இந்த மாதிரி பவுடர்ஸ் வந்து 2 years, ஜெல்லு க்ரீம் இந்த மாதிரி லிக்விட் ஐட்டம்ஸ் அது எல்லாமே ஒரு 6 months அந்த மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் குயிக்காக யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுட்டு மாதிரி பார்த்துக்கோங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் நானும் நிறைய வாங்கி என்னோட கபோர்டில் வச்சிருப்பேன் அண்ட் தென் நான் மறந்துடுவேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் அதோட என்ன சொல்கிறது டேட்லாம் பார்த்துட்டு ஞாபகம் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. ஸ்கின் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நம்ம எப்போ வேணால் வாங்கிடலாம். ஓகே மேம். இதை தாண்டி வந்து அண்ட் இந்த ஷேட் கேட்கவே இல்லை நீங்கள். இந்த ஷேட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வித் ஃபவுண்டேஷன் வித்தவுட் ஃபவுண்டேஷன். வித் ஃபவுண்டேஷனில் வேறு கலர் வரும், வித்தவுட் ஃபவுண்டேஷன் வேறு மாதிரி. ஸோ நீங்கள் ஸ்டாலில் போயிட்டு நீங்கள் எப்படி ரெகுலராக நான் ஃபவுண்டேஷனில் தான் இருப்பேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஷேட் வாங்கிக்கோங்க. இல்லை நான் சும்மா நான் வந்து ரொம்ப ஃபவுண்டேஷன் போட மாட்டேன், மாய்ஸ்சரைசர் போட்டு டக்குன்னு காம்பேக்ட் போட்டு போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் டல்லாக இருக்கும். பிஃபோர் ஷேட் வாங்கிக்கிறோம். டெய்லி யூஸ்க்கு வந்து ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ண முடியாதுல்ல மேம். ஸோ அப்படி இருக்கும் போது ப்ராப்பர் வே டு இந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும், அது என்னவா இருக்கும் மேம்? ப்ராப்பர் வேஸ்னா ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த காம்பேக்டே கூட போதும். ஏன்னா இதுலேயே கொஞ்சம் மிக்ஸ்ட் ஆஃப் ஃபவுண்டேஷன் தான். ஸோ இதை நல்லா 2 times போட்டாலே உங்களுக்கு கொஞ்சம் ஃபவுண்டேஷன் போட்ட எஃபெக்ட் இருக்கும். இது ப்ளஸ் அந்த ஸ்ப்ரே ஒரு ஹைட்ரேஷன் ஸ்ப்ரே வச்சுருப்பேன், அதை பண்ணிட்டேன் அப்படின்னா அது வந்து மெல்ட் ஆகிடும். ஸோ அது யூஸ் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன். அண்ட் எனக்கு தேவை அப்படின்னா
சம்டைம் லிப்ஸ்டிக் போட்டுட்டு நான் கிளம்பிடுவேன். லைனர் கண்டிப்பாக போடுவேன். இவ்வளோதான் நம்ம போடுறது. ஓகே, இந்த டெய்லி மேக்கப்புக்கு இந்த 4-5 ப்ராடக்ட்ஸ் இருந்தாலே போதும். வி வில் லுக் லைக் ஒரு க்ரூம்டா தெரியும். கண்டிப்பாக ஐப்ரோஸ் டச் பண்ணுங்க, ஐப்ரோஸ் கொஞ்சம் போல்டாக்குங்க, அதுவுமே உங்களை ரொம்ப அட்ராக்டிவாக காமிக்கும். அண்ட் லைனர் மஸ்ட் அண்ட் லிப்ஸ்டிக் வித் மாய்ஸ்சரைசர், ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் வேணும்னா ஒரு கொஞ்சம் டல்லெல்லாம் இருக்கும் போதெல்லாம் நான் காம்பேக்ட் போடுவேன். இல்லை அப்படின்னா நான் காம்பேக்ட் கூட ஸ்கிப் பண்ணிடுவேன். ஓகே, மாய்ஸ்சரைசரோட இந்த லுக் இருந்தாலே வந்து க்ரூம் நல்லா இருக்கும். ஆக்சுவலி இன்டேக் தான், நீங்கள் இன்டேக் நல்லா பண்ண ஃபேஸ் க்ளோ ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்து எக்ஸசைஸில் இருக்கணும் அண்ட் அதுலேயுமே ஸ்கின் க்ளோ ஆகும். ரெண்டாவது வந்து ஃபுட் இன்டேக். ஸோ ரெகுலராக கலர் ஆகணும், என்ன மாதிரிலாம் வந்து என்ன மாதிரி ஆம்பிஷன்லாம் இருக்குது, வெள்ளையாகணும் அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா என்ன மாதிரி டெய்லி ஜூஸ் குடிங்க. ஸோ இதர் கேரட் அண்ட் பீட்ரூட் அண்ட் ஆரஞ்ச் ஜூஸ், இது எல்லாமே உங்களுக்கு கலர் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி காமிக்கும். ஒரு 6 months இதை ரெகுலராக குடிச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கலர் நல்லா ஒரு டோன்லேருந்து 2 டோன் ஆச்சும் கண்டிப்பாக மாறும். இதெல்லாம் உள்ளேயே மாறுறதால உங்கள் ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும். இது உங்களோட சேஞ்ச் ஆன கலர் டோனா மேம்? இது அப்போ முதல்ல வந்து நான் நார்மல் கலர் தான், ஓரளவுக்கு வந்து இந்த ஃபீல்டில் வந்து வெள்ளையானதுக்கு காரணம் ஃபுல்லாகவே டயட் கம்ப்ளீட்டாக மாற்றினது தான். ஓகே மேம், பட் வந்து ஸ்டில் வந்து என்னன்னா மேம், இப்போ நிறைய பேர் வந்து நிறைய இது வந்து பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ் தாண்டி ஸ்கின் கேரில் தான் வந்து அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. அதில் தான் வந்து ஒரு ப்ராடக்ட் 600 ரூபா 1000 ரூபானாலும் வந்து அதை தான் வாங்க வந்து ரெடியாக இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு ஸ்கின் கேரில் இந்த 4 ப்ராடக்ட்ஸ் வந்து போதும், அது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்னா அது என்னென்ன ப்ராடக்ட்ஸ்? கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் வச்சுக்கணும் அண்ட் லிப் பாம்ஸ் வச்சுக்கணும். அண்ட் வந்து அவங்களோட கோல் என்ன, எல்லாருக்குமே ஒரு கோல் இருக்கும். ஃபேராக இருக்கவங்களுக்கு க்ளோ ஆகணும், ஷைன் ஆகணும்னு பார்ப்பாங்க. இதே மீடியம் டு ஃபேர் இருக்கவங்க வெள்ளையாகணும்னு பார்ப்பாங்க. அவங்களோட கோல் தான் பார்க்கணும். இப்போ டஸ்கி இல்லை பிக்மெண்டடாக இருக்கவங்களுக்கு கிளியர் ஆகணும், என்னோட ஸ்கின் நீட் ஆகணும். ஸோ அவங்க கோலுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க ப்ராடக்ட்ஸை பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா ஃபேர் ஆகணும் அப்படின்னா ஃபேர்னஸ்க்கு ஏற்ற மாதிரி வித் மாய்ஸ்சரைசர்லேயே கொஞ்சம் ஃபேர்னஸ் ஆகிற மாதிரியான க்ரீம்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் 1 by 1 ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். சார்லட்டல் பெரியில் இருக்குது அண்ட் வந்து நிறைய மேக் ப்ராடக்ட்ஸ்லேயும் இருக்குது. எல்லாமே க்ளோயிங் சீரமோட வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதாவது ரொம்ப நாள் ஒரு பெரிய கோர்ஸ் மாதிரி, ஒரு 6 months கோர்ஸ் மாதிரி நீங்கள் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அண்ட் சீரமே ட்ரை பண்ணலாம். நியாசினமைட் ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரியும், ஃபேர்னஸ்க்காக யூஸ் பண்ணுறது. ஸோ விட்டமின் சி சீரம் இதெல்லாமே யூஸ் பண்ணலாம் அவங்களோட ப்ராப்ளம்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ வந்து டஸ்கியாக இருக்காங்க, இல்லைனா பிக்மெண்டடாக இருக்குது அப்படின்னா, பிம்பிள் நிறைய இருக்குன்னா ரெகுலர் டோனர்ஸ் யூஸ் பண்ண சொல்லுவோம். அவங்கள ரொம்ப ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா ஆல்ரெடி ஸ்கின் டேமேஜாக இருக்குது. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் மறைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபவுண்டேஷன், கன்சீலர் எல்லாம் போட்டிங்கன்னா இன்னுமே அக்ரிவேட் தான் ஆகும். ஸோ எதுவுமே போடாதீங்க, ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு டோனர்ஸ், அதாவது நல்ல டோனர் மட்டும் வாங்கி வச்சுட்டு ஒரு ஸ்பாஞ்சில் டேப் பண்ணி விட்டுட்டே வாங்க. அதுவே டே பை டே குறையும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. உங்கள் ராஜேந்திரா சில் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில். ராஜேந்திராஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. மக்களின் நாடி துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.